இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு செய்யலாமா. ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடை நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா தலையை கிள்ளிட்டு வயிற்றில் இருக்கிற வேஸ்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 10 பல்லு பூண்டு, ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயிலில் வதக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட சேர்த்துட்டு இதை நல்லா ஆயிலில் ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுறலாம். நல்லா அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்துருக்கேன். அந்த புளிக்கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்ல ஒரு கொதி விடுங்க. ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் மிதக்க நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கொதிக்க சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றக்கும் சூப்பர் காம்பினேஷன். நான் கூட தோசைக்கு எப்போ பார் சட்னியே செஞ்சிட்ருக்குமே, இந்த மாதிரி கருவாட்டு தொக்கு வச்சு செய்யலாம் தான் நானும் டிஃபனுக்கு கருவாட்டு தொக்கு வச்சு தோசை கூட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.